ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட் வித் சரண். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சுண்டல், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வாங்க பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன். குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக 5 உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா வதக்கிடலாம். பேனில் எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போவே தக்காளியும் சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவே போதும். 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி சேர்த்து நல்லா வதக்கலாம். இன்னும் முந்திரி சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். குழம்போட திக்னஸ்க்காக தான் முந்திரி சேர்க்குறோம். தக்காளி ஓரளவு வதங்கினதும் ஒரு 6 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டாலே போதும். நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக சூடாறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதுவும் நல்லா கலந்துட்டு அரைத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துடுங்க. மசாலா பேஸ்ட் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததும் வேக வச்சுருக்க சுண்டல், உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்லையே கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக பச்சை கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி லைட்டாக ஒரு பரட்டிட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். இந்த சுண்டல் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். நல்லா சுட சுட சாதத்து கூடவும் சாப்பிடலாம். மெயினாக சப்பாத்தி, பூரிக்கு தான் பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.